நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லைம்மா, அது வந்து நாங்கள் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். நம்ம கஸ்தூரி காணாமல் போயிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரோம். என்னது? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டரோட மேல கஸ்தூரி ஊரோட சீல் இல்லாம நம்ம ஊர் சீல் தாங்க இருக்கு. கஸ்தூரியோட கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸ் சீலே இது கிடையாது. இன்னொரு விஷயம், கஸ்தூரி கிட்ட அன்னைக்கு நீங்க போன்ல பேசுனீங்கல்ல, ஆனா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி இங்க கஸ்தூரி ஊருக்கு போயிட்டா. ஆனா அந்த போன் உங்களுக்கு நான் 2 நாள் முன்னாடி தானே வாங்கி கொடுத்தேன். அதோட சிம் கார்டு கூட நேத்து தானே ஆக்டிவேட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது கஸ்தூரி கிட்ட உங்களோட போன் நம்பர் எப்படிங்க போயிருக்கோம்? நாங்கள் கஸ்தூரியோட ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம். அவங்க அம்மா, அவங்க சித்தப்பா 2 பேரும் ஊரில் இல்லையா, கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களோட சேர்ந்து அவங்களும் காசிக்கு போயிருக்காங்களாம். நீ என்னப்பா சொல்ற? ஆனா அத்தை, நம்ம எல்லாரும் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம கஸ்தூரியோட போட்டோவை எல்லா இடத்துலயுமே ஒட்ட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா போஸ்டருமே வந்துடும். நாமளும் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் போஸ்டரை ஒட்டணும். நீங்க வேணா பாருங்க, கஸ்தூரி பத்தின ஏதாவது ஒரு க்ளூ சீக்கிரமாவே நம்மளுக்கு கிடைச்சிடும். கடவுளே, என்ன இது? மத்த எல்லாத்தையும் விட்டுடுங்க. முதல்ல கஸ்தூரியை தேடுற வழியை பார்க்கலாம். ஒருவேளை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னால என்னையே மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் தானே அவளை ஒழுங்கா பாத்துக்கல. கடவுளே, அவ எப்படியாவது கிடைக்கணுமே. கஸ்தூரிக்கு எதுவும் ஆகாம நீ தான் காப்பாத்தணும். மீனாட்சி, கோவிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வாமா. சரிங்க அத்தை. அம்மா, அது வந்து நாங்கள் இன்னைக்கு எங்கேருந்து கிளம்புறோம். அது வந்து என்னன்னா, வீட்டில் நிறைய வேலை இருக்கு, அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருப்பா. தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? உங்க தங்கச்சி கையால சமைச்சதை சாப்பிட்டுட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இப்ப இருக்கிற சந்தியா முன்ன மாதிரி இல்ல. எங்க வீட்டு மருமக இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கிட்டா. அம்மா சந்தியா. அத்தை சொல்லுங்க அத்தை. போ, போய் உங்க அண்ணன் அண்ணி 2 பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. இன்னொரு விஷயம், அவங்களுக்காக கொஞ்சம் பாயசமும் பண்ணேன்னு. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பாயசம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி எல்லாம் செஞ்சா பாயசம் தயாராயிடுமா? இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த கடவுளை இறங்கி கீழே வந்தாலும் இது பாயசம் ஆகாது. சரிங்க அத்தை. வாமா சந்தியா, நான் உனக்கு உதவி செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இந்த மாதிரி நேரத்துல ஒரு தண்ணி கிளாஸ கூட தூக்க கூடாது. நீங்க உட்காருங்க, நானே போய் அவளுக்கு உதவி பண்றேன். ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? இவங்க 2 பேருக்காகவும் நீ தானே சமைக்கணும். வா வா போலாம். இப்ப வந்துடுறேன். கடவுளே காப்பாத்துப்பா. சந்தியா, உன்கிட்ட பாயசம் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மொத்த ஊரையும் தலையில தூக்கிட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு வர சொல்லல. அத்தை, அது வந்து எனக்கு தெரியும். உனக்கு ஒழுங்கா பாயசம் பண்ண தெரியாதுன்னு தெரியும். நான் உன்னோட மாமியார். ஓ மான மரியாதை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்னோட மான மரியாதையும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்தேன். ஏன் இப்படி பதட்டப்படுற? யாரும் சொல்லி தராம நீ எப்படி பாயசம் பண்ணுவ? இன்னைக்கு நீ உன் அண்ணன் அன்னைக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ எங்களுக்குள்ள ஒன்னாயிட்டேன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். இங்க பாரு, நான் உன்கிட்ட என்னெல்லாம் செய்ய சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே செய், சரியா? சரி, பாயசம் செய்யறதுக்கு முதல்ல பால், அரிசி, அப்புறம் சக்கரை எல்லாத்தையும் எடுத்து வை. நான் சொன்னதெல்லாம் எடுத்து வை. நான் அதுக்குள்ள வந்துடுறேன்.
என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. அத்தை ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையே. முதல்ல நான் எதை போடணும்? பெரியத்தை ஏன் இப்ப ஃபோன் பண்ணாங்களோ? சரி, நான் ஒண்ணு பண்றேன். முதல்ல அரிசியை வேக முதல்ல நான் பால் ஸ்டவ்ல வைக்கிறேன். எனக்கு பாயசம் எப்படி பண்ணணும்னு தெரியாதுங்க. அது எனக்கும் தெரியும் சந்தியா. ஆனா கவனிச்சிங்களா, ஏதேதோ புக்கில் இருக்கிற பெரிய பெரிய கேள்விக்கெல்லாம் நீங்க பயப்படாம பதில் சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு பாயசம் பெரிய விஷயமா? சொல்லி கொடுத்தா தூள் கலப்ப மாட்டீங்க. நான் சொல்லித்தரேன். இந்த பாயசத்துக்கு நம்ம முதல்ல போட வேண்டியது அரிசி. முதல்ல அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க இருங்க, ஏன் சந்தியா அரிசி அப்படியே போடக்கூடாது, முதல்ல அதை கழுவணும். அதில் தூசிலாம் இருக்கும்ல, அதான். இப்ப போடுங்க. என்னங்க, நீங்க ஏன் கையை தான் கழுவிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள கை தட்டுறேன்னு நினைச்சீங்களா? சந்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரிசியும் பாலும் நல்லா கலந்துடும். அதுவும் இல்லாமல் வழக்கமாக நம்ம அரிசியை தண்ணியில் தானே வேக வைப்போம். ஆனால் அதே அரிசியை பாயசம் பண்ணும்போது பாலில் போட்டு வேக வைக்கலாம். எவ்வளோ ஈஸி இல்லை? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன முறை நான் அரிசியும் பாலையும் தனித்தனியா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து நான் பாயசம் பண்ணேன். அதை பார்த்து அத்தை என்ன ரொம்ப திட்டினாங்க. ஆனா அப்பா மட்டும் நீங்க இருந்திருந்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எல்லாமே சுலபமா தோணுது. இல்லைன்னா சமைக்க சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு பெரிய மலை மேல ஏற மாதிரி. என்னங்க, ஒரு பாத்திரத்துல அரிசி போட்டோம், இதுல பால் வேற கிட்டத்தட்ட 2 லிட்டருக்கு மேல இருக்கு. அப்படின்னா 2 கப் சர்க்கரையாவது போடணும்ல. நான் முதல்ல சர்க்கரையை போடுறேன். அவசரப்படக்கூடாது. உங்க கையால போட்டா ஒரு கை சர்க்கரை போட்டாலே தித்திப்பு தூக்கலாயிடும். நாங்கன்னா 2 கப் சர்க்கரை போட வேண்டியிருக்கோம். நீங்க 1 கப் போட்டாலே போதும். ஒரு கப் போதுமா? கிண்டுறீங்களா?
உங்கள் விஜய். அத்தை, உடனே பயந்துருவோமா? அது அம்மா அம்மா சந்தியாவுக்கு சக்கரையில பாயசம் போட தெரியலையா? இல்ல பாயசத்துல சக்கரை போட தெரியலையா? நான் யதார்த்தமா அது தண்ணி குடிக்க வரும்போது தெரியாம துவச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் என்னன்னு செஞ்சு காமிச்சு. பாயசத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறியா? ஆமாம்மா. இல்ல என்னம்மா சந்தியா, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னோட புள்ள சூர்யா என்கிட்ட சொல்லிட்டு தான் இங்க தண்ணி குடிக்க வந்தான். அம்மா அது இல்ல. சூர்யா, நீங்க தண்ணி குடிக்க தானே வந்த? ம். அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தானே. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மனைவி கூட சமையல் கட்டுல இந்த மாதிரி பெத்த தாய்கிட்டே இப்படி எல்லாம் பொய் சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்க கூட அங்க போய் உட்கார்ந்து பேசாம அது இங்க வந்து உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து பாயசம் பண்ணிட்டு இருக்கியா? அது இல்லம்மா. கொஞ்ச நேரத்துல சமையல் கட்டுல நிக்கிறதுக்குள்ள உன் பொண்டாட்டி சந்தியா ஒண்ணும் இந்த புகையில கருத்து போயிட மாட்டா. போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்கார்ந்து பேசு. சரி. ஐயோ ஆண்டவா, எந்த நேரத்துல நான் உனக்கு சமையல் வேலை சொல்லி கொடுத்தேன் எனக்கே தெரியல. உன்னோட பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு சமையல் அறையில குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். அத்தை, பாயசம் ரெடி. வாய முடிட்டு வேலையை பாரு. உன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒன்னும் அப்பாவி இல்ல. ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும், எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுப்பா. கைய புடிச்சுக்கிட்டு பாயசத்தை ஒண்ணு கிளற வேண்டாம், அப்ப நிச்சயமா கத்துக்க முடியாது. இவ கத்துக்கணும்னா திட்டி தான் சொல்லி கொடுக்கணும். ஆமாம்மா கரெக்ட். நான் கையை பிடிச்சி திட்டும் போது நீங்க வந்தீங்க. அப்படியா? சரி திட்டு, நானும் பாக்குறேன். சூர்யா திட்டு. திடீர்னு திட்டுன்னா அது வந்துமா. அவளை திட்டுன்னு சொல்றல்ல. இங்க பாருங்க சந்தியா. பாருங்க சந்தியாவா? சந்தியா, பாயசம் செய்ய தெரியலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? வேண்டாம். இங்க பாருப்பா சூர்யா, இவள நீ இவ்வளவு திட்டினன்னு வச்சுக்க, கண்டிப்பா இவ இன்னைக்கு பாயசம் செய்ய மாட்டா. இல்லம்மா, நம்ம இப்படி திட்டினாதான் கொஞ்சமாவது பாயசம் வரும். இது புத்தி வரும். நீ போப்பா சூர்யா, நீ போய் வேலையை பாரு. போ, பாயசம் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தரேன். போன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க திட்டுறது அது வரைக்கும் கேட்கணும்மா. அத்தை, இது தயாராயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா எனக்கும் தான் தெரியுது. இதுல சக்கரை பால் எல்லாத்தையும் உன் புருஷன் தானே போட்டான். இது மேல பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் போட்டுடு. இத செய்யறதுக்கு கூட உன் புருஷனை தான் கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம் அத்தை, நானே அதை செய்யறேன். இன்னொரு விஷயம், ஸ்டவ்வை 5 நிமிஷத்துக்கு சிம்ல வை. அப்பதான் பாயசத்துல நல்ல வாசனை வரும். சாப்பிடும்போது பாதாம் பருப்போட ருசியும் தெரியும். சொன்னது புரிஞ்சுதா இல்ல மறுபடியும் சொல்லணுமா? புரியுது அத்தை. ராஜ்குமார், நாங்க சிங்கப்பூர் போனப்போ இங்க கஸ்தூரிக்கு யார் கூடவாது சண்டையும் இல்ல பிரச்சனை ஏதாவது நடந்ததா? சார், என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நீங்க இந்த போஸ்டரை எனக்கு அதிலே காப்பி பண்ணி கொடுத்துருங்க. சார், எங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சிருக்கு. இந்த சந்தியாவால எனக்கு ஏன்னா இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு புரியல. இந்த குடும்பத்துல இப்படி ஒரு புத்திசாலி மருமகளா
ராஜ்குமார் அண்ணா, கோட் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இல்ல, டைலர் கோட்டை சூப்பரா தச்சு கொடுத்துருக்காரு. இன்னும் முழுசா அவர் முடிக்கல. இருந்தாலும் இப்ப பார்க்கவே அது சூப்பரா இருக்கு தெரியுமா? நீங்க எனக்காக நல்லா செலக்ட் பண்ணீங்க. ஏகாதசி பூஜை சீக்கிரமா வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. அப்பதானே என்னால அந்த புது ட்ரெஸ் போட்டுக்க முடியும். நம்ம தெருவுல நான் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன பார்த்து வாயை பழக்க போறாங்க. இல்லனா நான் பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருப்பேன். கண்ணா சொட்டோ யோப்பா சொல்லுங்க. ஜாங்கிரி ஒரு கிலோ, லட்டு ஒரு கிலோ தாப்பா. அதுல ஒரு கிலோ, இதுல ஒரு கிலோ போட்டுட்டுமா? அப்ப இதை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதையும் போட்டுப்பா. சரி, அண்ணா வந்து சொல்லிடுறேன். பத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு. அனுப்பிச்சிடுறேன். இங்க பாருங்க தம்பி, சொல்லுங்கம்மா. நம்ம வீட்ல முதல்ல ஸ்வீட் தான் சாப்பிடணும். இன்னைக்கு வேற உங்க தங்கச்சி உங்களுக்காக பாயசம் பண்ணிருக்கா. அதனால முதல்ல பாயசம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி பாயசம் சாப்பிடுங்க. சரி. சத்யா, அம்மா எங்க போனாங்க? ஓ அண்ணி எங்க போனா? வீட்ல என்ன டிஃபன் கூட பண்ணல. அண்ணா ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா மார்க்கெட்ல இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? ஓ அண்ணன் நான் இவ்ளோ பசியோட இருக்கேன், நீ உடனே போய் டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வரலாம்ல? கிண்டல் பண்றீங்களா? நான் பண்ணணுமா? எந்த தங்கச்சியுமே அண்ணன் பட்னியா இருந்தா அவனுக்காக டிஃபன் பண்ணி கொடுப்பா. அதுதான் ஒரு தங்கச்சியோட முதல் வேலை. ஆனா நீ என்ன பண்ற பாரு, உனக்கு அண்ணனோட பசி புரியலல்ல? அது மட்டும் இல்லாம கிண்டல் பண்ற. அண்ணா, எனக்குள்ள இருக்கிற தங்கச்சி உணர்வை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு போய் டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க அதை நல்லா சாப்பிடுங்க. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஆலு பரோட்டாவா, இல்ல பன்னீர் பக்கோடாவா, இல்ல வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. எது வேணாலும் நான் உடனே பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு உண்மையில இதெல்லாம் சமைக்க தெரியுமா? இப்ப சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க இந்த லிஸ்ட் பார்த்து சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல உன் கையால சமைச்ச சாப்பாடு எனக்கு கிடைக்க போறது. அண்ணா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் கையில சமைச்சது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாம நான் கேஸ் ஆன் பண்ண கத்துக்கவே 4 ஜென்மம் ஆகும். அதுக்கெல்லாம் நீங்க நிறைய ஜென்மம் கிடைக்கணும். அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடுங்க. வழி விடுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா, நான் கண்டிப்பா கிச்சன் போக போறது இல்ல. போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் தான் போறேன். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. ஃபியூச்சர் ஐபிஎஸ் ஆபீசர் சந்தியா ஆர்டர் பண்ணானா ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அது வீடு தேடி வந்துடும். அப்புறம் நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. சிரிக்கிறியா? நல்லா சிரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட மாமியார் கண்டிப்பா உன்னை சமையல் அறையிலேயே போட போறாங்க. இந்த ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் நீ சமைக்க கத்துக்க போற. கிச்சன்ல உன்னை போட்டு நல்லா திட்டி திட்டி கத்து கொடுப்பாங்க. அப்ப நான் இப்படிதான் சிரிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுப்பா? அது ஒண்ணு இல்லம்மா. ஸ்பூனை கையில பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. என்னாச்சு? பாயசம் ருசியா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப ருசியா இருக்கு. இவ்வளோ ருசியான பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நீங்க சொன்னது உண்மைதான் தம்பி. இந்த பாயாசம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. பாயாசத்தை சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆமாப்பா, நீங்க சொல்றதுல உண்மைதான். எல்லாமே இதுல சரியான அளவுல இருக்கு. அரிசி கூட எவ்வளவு அழகா வெந்திருக்குப்பா. வெந்திருக்குல்லப்பா? ஆமாப்பா, நல்லா வந்திருக்கு. சந்தியா, நான் இன்னொரு கப் கூட சாப்பிட போறேன்.
சூர்யா நீ ஒண்ணு பண்ணுப்பா, சாப்பாட்டு தட்டை தள்ளி வச்சிரு, பாயசம் சாப்பிடு. சரிங்க